Hello everyone, welcome back to Jet2 Mastery. இந்த C++ சீரீஸ்ல நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் கொஸ்டின் கவுண்ட் ஆல் டிவைசஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு இன்புட் கொடுக்க போறாங்க. அந்த இன்புட்டோட டிவைசஸோட கவுண்ட்டை பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேவா? ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி நம்ம இதே மாதிரி கொஸ்டினை சால்வ் பண்ணியாச்சு. என்ன பண்ணியிருக்கோம், டிவைசஸை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டிவைசஸை கவுண்ட் பண்ணி அது பிரைமா இல்லையான்னு செக் பண்ணிட்டோம். இப்போ டிவைசஸை கவுண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டா ப்ரோக்ராம் ஓவர். ஓகே, வாங்க இது எப்படி ஃபர்ஸ்ட் 12ன்னு கொடுத்தா அதை எப்படி பண்ணலாம் என்னங்கிறது மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு 12 அப்படின்னு யூசரோட இன்புட் கொடுக்குறாங்கன்னா 12ஓட டிவைசஸ் என்ன, 1 2 3 4 6 12. ஓகே, நெக்ஸ்ட் 7 கொடுத்தாங்க அப்படின்னா 1 7. ஓகே, இப்போ எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், டிவைசஸ்னா என்ன பண்ணுவோம், மாடுலஸ் ஆபரேட்டர் எடுத்து ரிமைண்டர் 0 செக் பண்ணுவோம். ரிமைண்டர் 0 இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் ஒரு 12ஓட ஒரு டிவைசர். ஓகேவா? ஸோ 12ஓட டிவைசர் அப்படிங்கிறப்போ அது ரேஞ்ச் எதுக்குள்ள எதிலிருந்து இது வரைக்கும் இருக்கும், 1ல இருந்து 12 வரைக்கும் தான் இருக்கும். விச் மீன்ஸ் 1 to n தான் இருக்க போகுது. அப்போ 12ன்னு கொடுத்தா என்ன அவுட் வரும், 1 2 3 4 5 6 6. 7 கொடுத்தா 2. ஓகேவா? செகண்ட் டெஸ்ட் கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு 25 கொடுத்துருக்காங்க. 25னா ஆல்ரெடி நம்ம பார்த்தது தானே, 1 5 25. ஓகே, ஸோ வாங்க எப்படி இந்த ப்ரோக்ராமை சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், C++. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹேஸ் include IO stream, then using namespace std. அதுக்கப்புறம் main function. main function நமக்கு என்ன வேணும், integer n வேணும். இப்போ கவுண்ட் தானே பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ கவுண்ட் 0ன்னு எடுத்து ஒரு வேரியபிள் வேணும். நெக்ஸ்ட் ஃபார் லூப், ஃபார் int I equal to 0, சாரி 1ல இருந்து தானே டிவைசஸ் இருக்கும். ஸோ I equal to 1, I less than or is equal to n, I plus plus சேம் நம்பர் ஒரு டிவைசர் தான். இப்போ டிவைசர் எப்படி செக் பண்ணலாம், ரிமைண்டர் 0வா, ஸோ if n மாடுலஸ் ஆஃப் I, அதாவது என்னால ஐ டிவைட் பண்ணி நான் மாடுலஸ் செக் பண்றேன், ரிமைண்டர் செக் பண்றேன். ரிமைண்டர் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா அது என்னது, அது ஒரு டிவைசர். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், கவுண்ட்டை பிளஸ் பிளஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலா ஃபார் லூப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிடலாம், என்னோட கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ரோக்ராம் ஓவர். வாங்க இப்போ என்ன பண்ணலாம், 12 கொடுத்து செக் பண்ணிடலாமா. ஸோ 12க்கு எனக்கு என்ன கிடைக்க போகுது, கவுண்ட் இனிஷியலா 0, சாரிங்க யூசர் கிட்ட இருந்து n வாங்கவே இல்லை பாருங்க, வாங்கியாச்சு. இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம், 6. ஓகேவா? நெக்ஸ்ட் 25 25 என்ன வரணும், 3 வரணும் இல்லையா, 3 7 கொடுத்தா 7 இஸ் அ பிரைம் நம்பர், ஸோ எனக்கு 2 அப்படிங்கிறது கிடைக்கணும். அவ்வளவுதான் ப்ரோக்ராம். இப்போ இந்த சால்வ் த ப்ராப்ளம் ஹியர் இங்க செக் பண்ணி பார்த்துடலாமா. ஓகே, ஸோ இது நமக்கு கோட் செப்பை ரீடைரக்ட் பண்ணிருக்கு. ஓகே, இப்போ இங்க இந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்க அப்படின்னா அதே தான், பட் அங்க நம்ம என்ன பண்ணோம், ஒரே ஒரு இன்புட்டுக்கு மட்டும் சால்வ் பண்ணோம். இங்க 3ன்னு கொடுத்தா அவங்க என்ன பண்றாங்க, 3 இன்புட்ஸை கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, நான் என்ன பண்றேன், ஒரு மெயின் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம், 16 கொடுத்தா 5 அப்படிங்கறத நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு ப்ரோக்ராம் எழுதிட்டோம். ஓகே, இப்போ 3ன்னு கொடுத்து 3 இன்புட்ஸ்க்கும் நம்ம இதையே ரிப்பீட் பண்ணி ப்ரோக்ராம் எழுதணும். அப்ப என்ன பண்ணலாம், ஸோ ஃபர்ஸ்ட் இன்டீஜர், நான் என்ன பண்றேன், ஆல்ரெடி n எடுத்தாச்சு, ஸோ mன்னு எடுத்துக்கிறேன். இந்த m யூசர் கிட்ட தான் நான் வாங்கிக்கிறேன். ஸோ cin m, இந்த m அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க, இந்த 3ங்கிறத நான் வாங்கியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், 3 டைம்ஸ் நம்ம கவுண்ட்டை கண்டுபிடிக்க போறோம். அதாவது 3 டைம்ஸ் இன்புட்டை வாங்கி 3 டைம்ஸ் ஒவ்வொரு இன்புட்க்கும் நம்ம டிவைசரை ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ அப்போ ஒரு ஃபார் லூப் எழுதிக்கிறேன், ஃபார் int ஆல்ரெடி I அந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கோமா, ஸோ j யூஸ் பண்ணிக்கிறேன், j equal to 0, j less than m, j plus plus. ஓகேவா? இப்போ இந்த ஃபார் லூப்க்குள்ள, இந்த ஃபார் லூப் இப்போ என்ன பண்ண போகுது, 3ன்ற இன்புட்டை வாங்கிரும், 3 டைம்ஸ் இன்புட்டை வாங்க போகுது. கரெக்டா? இப்போ இது எல்லாத்தையுமே இதுக்கு மேல இந்த ப்ரோக்ராம் நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து அப்படியே நான் என்ன பண்றேன், இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ப்ராப்பரா இருக்கிறதுக்காக. ஓகே, இப்போ இந்த கோடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்றோம்னு சொல்லிட்டு சிம்பிள்ங்க, அந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து இங்க போட்டிருக்கோம். பட் ஒரே ஒரு சேஞ்ச் என்ன பண்ணிட்டோம், இங்க நம்ம 3 டைம்ஸ் நம்ம இதை ஃபைண்ட் பண்ண போறோம், 3 நம்பர்ஸ்க்கு டிவைசரை ஃபைண்ட் பண்ண போறோம். அதுக்காக நான் 3ங்கிறத ஃபர்ஸ்ட் mங்கிறதுல இன்புட்டை வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் 3 டைம்ஸ் ஒரு ஃபார் லூப் எழுதி ஒவ்வொரு டைமும் நான் இன்புட்டை வாங்கி இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண போறேன். இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன்ல, டிக்ளரேஷன் ப்ரோக்ராம்ல ஒரு இடத்துல பண்ணாதான் பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ இந்த டிக்ளரேஷனை நான் என்ன பண்றேன்னா இங்க பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து என்னையும் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், கவுண்ட்டையும் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா?
இந்த கவுண்ட்டுக்கான வேல்யூஸ் இங்கே தான் இது பண்ணுறோம். ஓகே, மீதி எல்லாமே ஓகேங்க. இப்போ ரன் பண்ணி செக் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ரன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த இன்புட்டுக்கு என்ன அவுட்புட் வரணும்? ஓகே, 526 கரெக்டாக தான் வந்திருக்கு. பட் எல்லாமே பக்கத்தில் இருக்கு. எனக்கு நியூ லைன் வேணும்ல. ஸோ நியூ லைனுக்கு என்ன பண்ணலாம்? எண்ட் எல். ஓகே, ஆர்எல்ஸ் நீங்கள் ஸ்லாஷன் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு பார்த்துடலாமா? ஸோ 526 கரெக்டாக இருக்கா? 526. ஓகே, சப்மிட் கொடுத்து செக் பண்ணிடலாம். சப்மிட். அதே ப்ரோக்ராம்ங்க, சின்ன சேஞ்சு, அவ்வளோதான். ஸோ எக்ஸலண்ட் ஒர்க். ஸோ நம்ம ப்ரோக்ராம் என்ன ஆயிடுச்சு? எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் பண்ணிருச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த ப்ரோக்ராம். இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் ரிகார்டிங் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம ஜெட்டு மாஸ்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். until then bye bye, take care.